புலர்ஷித். இன்றைக்கு நாம் பொதுவாக நம்மளுக்கு தோல் அரிப்பெல்லாம் ஏற்படும். அது வந்து தூசினால், புகையினால், சூரியனின் வெளிச்சத்தினால் ஏற்படும் இந்த தோல் அரிப்புகளெல்லாம் வீட்டிலே எப்படி ஒரு மருந்து செஞ்சு குணம் ஆக்கலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா மேரிகோல்ட் ஃப்ளவர், துருக்க சாமந்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா டியூபர் ரோஸ் ஃப்ளவர், அதாவது சம்பங்கி பூ, அடுத்தது கிரைசாந்திமம் ஃப்ளவர், அதாவது சாமந்தி பூ, அடுத்தது இதுக்கு வந்து விட்டமின் இ பவர் கொடுக்குறது விட்டமின் இ கேப்சியூல், அடுத்தது இதை மாய்ஸ்சரைசர் ஃபார்முக்கு மாற்றுறது பி வேக்ஸ் தேன் மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி, அதாவது ரோஸ்மேரி பூ, அது வந்து காய வச்சது, அடுத்த பட்டர்ஃப்ளை பீ, அதாவது சங்கு புஷ்பம் பூ, இதான் காய வச்சது, அடுத்தது கொஞ்சமாட்டு அலோவேரா ஜெல், அடுத்து இது கெடாமல் இருக்கக்குள்ள மாய்ஸ்சரைசர் ப்ரிசர்வேட்டிவ், அடுத்த பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர், பாதாம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், இவ்வளோ பொருட்களையும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசரை செய்ய போகிறோம். இந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசரை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம் மற்றும் டியூபர் ரோஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு மாய்ஸ்சரைசர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா இந்த கிரைசாந்திமம் பூ தான், அதாவது சாமந்தி பூ. இது வந்து அசத்தியா ஃபேமிலியில் அசத்தியா ஃபேமிலியில் உள்ளது. இது முன்னாடி காலத்தில் பாட்டி வைத்தியத்தில் யூஸ் பண்ணுது. இது கையில் ரெட்னஸ் இருக்கிறது, கண் இரிட்டேஷன், அடுத்து இது ஒரு கூலிங் ஏஜென்ட் ஆட்டு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மூலிகை பூ எல்லாமே கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்ட் தான் இருக்கும். அதனால இதை 8 மணிக்கு ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சோம். அப்போ வந்து இது வந்து லைட் ரை ஃபார்மில் இது கிடைக்கும். அப்போ வந்து இதில் இருக்க வாட்டர் மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்போ தான் இது எண்ணெயில் போடாம அதிக ஸ்டே லைஃப் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து எண்ணெயில் போடக்கு முன்னாடி எல்லா பெட்டல்ஸை மட்டும்தான் போடணும், அதோட தண்டெல்லாம் போடக்கூடாது. அப்போ நம்ம இதை பிரிக்கணும். இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் ஸ்டெம் எல்லாம் நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். கிரைசாந்தியம் ஃப்ளவர், இது டியூபர் ரோஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதை வந்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த ஹெர்பல் ஃப்ளவர்ஸை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பாயில் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம டபுள் பாயிலர் ஃபேஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதிச்ச பிறகு இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து எண்ணெயை பாயில் பண்ணிடுறோம். இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ இதை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ், அடுத்த டியூபர் ரோஸ் ஃப்ளவர் வந்து நம்ம 4 கிராம்ஸ் எடுக்கணும். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுக்கு, அடுத்த வந்து இரிட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த மேரிகோல்ட் ஃப்ளவரும் 4 கிராம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த பட்டர்ஃப்ளை பீ, சங்கு புஷ்பம், இந்த ஃப்ளவர் வந்து 6 கிராம்ஸ் யூஸ் பண்ணணும். இது 6 கிராம்ஸ், பட்டர்ஃப்ளை பீ 6 கிராம்ஸ். அடுத்த ரோஸ்மேரி ஃப்ளவர் வந்து 5 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை நல்லா கிண்டணும். கிண்டிட்டு இது வந்து 50 to 60 மினிட்ஸ் ஆகும் நல்லா பாயில் ஆகக்கு. பாயில் ஆகி இந்த கிரைசாந்திமம் ஃப்ளவரில் இருக்க கலர் எல்லாம் அதில் வந்து ஒரு பிளாக் ப்ரௌனிஷ் கலரில் இது மாறணும். அது வர 50 to 60 மினிட்ஸ் இது பாயில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து லைட்டாக பபிள்ஸ் மட்டும்தான் வருது அந்த பூவில். ஆனால் வந்து இது கொதிக்காமல் பார்த்துக்கணும், அதாவது ஜென்டில் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் வைக்கணும். இது கொதிச்சா அதில் இருக்க மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டீம் ஆட்டு போயிடும். அதனால் வந்து டபுள் பாயிலர் மெத்தடில் வைக்கும்போது இந்த ஆயில் வந்து கொதிக்க கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து ஒரு பபிள்ஸு இல்லைன்னா பசை ஒன்றுமே வரல. ஏன்னா இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு 1 and 15 மினிட்ஸ் ஆகுது. இதை நம்ம இனி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து 4 to 5 ஹவர்ஸ் வந்து ஆற விடணும். கேஸ் ஆஃப் பண்ணலாம். இதை எடுக்கலாம். இனி இதை வந்து 4 to 5 ஹவர்ஸ் அப்படியே லீவ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து ஆறணும். ஆறுனாலும் அடுத்த ப்ராசஸ் போக முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாய்ஸ்சரைசர்லேயே மெயின் மெடிசன் வந்து இந்த கிரைசாந்தியம் ஃப்ளவர் தான். அப்போ வந்து இதுதான் மெயின் ஆட்டு. அதில் வந்து அந்த ஃப்ளேவர், ஸ்மெல், கலர் எல்லாமே வரணும். அதுக்கு வேண்டி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிரைசாந்தியம் ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கு கூட கொஞ்சமாட்டு தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலால் நம்ம பண்ணுறோம். ஆயிலால் பண்ணுறோம். அதனால் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து பாயில் பண்ணணும். இப்போ நம்ம வெறும் கிரைசாந்தியம் ஃப்ளவர் மட்டும் போட்டால் அது அந்த அளவு கலர் தெரியாது. அதனால் பட்டர்ஃப்ளை பீ அதை வந்து நம்ம கொஞ்சம் போடுறோம். அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் அது வந்து இந்த பாருங்கள் இந்த அப்போ வந்து இது கலரும் வரும், ஸ்மெல் கிரைசாந்தியமில் இருக்கிற டெக்ஸ்டரும் வரும். இது வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டெக்ஸ்டரும் கலரும் வந்துட்டு பாருங்கள். அது வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகலை. அதனால் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் மாய்ஸ்சரைசருக்கு யூஸ் பண்ணுற அலோவேரா ஜெல் எப்படி நம்ம தயாரிக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் அலோவேரா எடுக்கலாம். இதோட 2 சைடையும் வந்து கட் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து பிளான்லேருந்து கட் பண்ணோம்னா இதில் எல்லோ கலரில் ஒரு லிக்விட் இருக்கும். இதுக்கு பேர் அலோலைன். இது வந்து அதில் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா இது வந்து ஸ்கின் இரிட்டேஷனும் உண்டாகும். அப்போ நம்ம அதை வாஷ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணிடணும். அதை வந்து கட் பண்ணி தந்துடணும். அந்த அலோலைன் பீசஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடணும். ஃப்ரெஷ் பீஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜெல் மட்டும்தான் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த சைடை வந்து கட் பண்ணணும். இதோட சைடை கட் பண்ண பிறகு இது இந்த மாதிரி இதை வந்து விரிச்சு விட்டுருக்கலாம். விரிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே இருக்கிற தோலை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது இப்போ வந்து நம்மளுக்கு அலோவேரா ஜெல்லோட எக்ஸ்ட்ராக்ஷன் கிடச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஜெல்லை மட்டும் எடுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கிளியர் ஜெல்லை மட்டும் இந்த ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் பீசஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா இதுக்குள்ளே சில ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு வேண்டி நம்ம வந்து நல்லா வந்து இந்த அலோவேரா ஜெல்லை கை வச்சு நல்லா பசையணும். அப்போ வந்து அதில் வந்து ஜெல் ஃபார்மேட்டில் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வெறும் ஜெல் பீசஸை மட்டும் எடுக்கணும். இந்த கிளியர் ஜெல்லுக்குள்ளேயும் சில ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம போக்க வேண்டி 7 to 8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் கிளியர் வாட்டரில். நம்ம இந்த கிளியர் அலோவேரா ஜெல்லை மிக்சரில் போட்டு 15 to 20 செகண்ட் பல்ஸ் மூடில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம நேரமாக காய்ச்சி வச்ச இந்த எண்ணெய் நம்ம 115 மினிட்ஸ் காய்ச்சி வச்ச இந்த எண்ணெய் 3 ஹவர்ஸாக இருந்து நல்லா ஆறி கூலிங் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஃபில்டர் பண்ணதாக ஒரு ஒயிட் கிளாத்துக்கு அடியில் ஒரு வெசலை வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டாண்ட் எடுத்து வைக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் இன்ஃப்யூஸ்டு பண்ண ஆல்மண்ட் ஆயில், இதுக்கு பிறகு நம்ம இதை சிம்மில் வைக்கணும். இது வந்து பீ வேக்ஸ். இது வந்து 35 கிராம்ஸ். இந்த பீ வேக்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணணும். பீ
பீவாக்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து கிண்டி விடலாம். இது வந்து மெல்ட் ஆகுறது வரை நம்ம இதை வந்து அப்படியே பார்த்துக்கணும். இது லைட்டாக மெல்ட் ஆக தொடங்கினோன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே கிரைசாண்டிமம் அடுத்தது பட்டர்ஃப்ளை பீ இந்த ரெண்டத்தையுமே சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ளூ கலர் வாட்டர் இது வந்து நம்ம கலருக்கு ஸ்மெல்லுக்கும் வேண்டி ஆட் பண்ணணும். இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீவாக்ஸ் வந்து இதில் மெல்ட் ஆகியாச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இனி வந்து இந்த சூடு வந்து ஒரு வார்ம் பதத்துக்கு வரணும், அதாவது ஒரு மிதமான சூடு பதத்துக்கு வரணும். இதை நம்ம கேஸ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம வாட்டர் பேஸ் தயாரிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்கணும். இது வந்து 100 ml ஆட் பண்ணணும். 200 ml ஆஃப் ரோஸ் வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ 100 ml ஆட் பண்ணியாச்சு. இனி வந்து இன்னும் 100 ml. இப்போ பார்த்தீங்கன்னா இது 200 ml ஆஃப் ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பீ மற்றும் கிரைசாண்டிமம் இந்த ரெண்டத்தையும் சூடு தண்ணியில் விட்டு பாயில் பண்ண ஃபார்முலா. இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஆட் பண்ணணும். கிளிசரின் 50 ml ஆட் பண்ண வேணும். கிளிசரின் 50 ml. கிளிசரின் ஆட் பண்ணம்ப அது வந்து வாட்டர் பேஸ்லேருந்து ஒரு க்ரீமி ஃபார்முக்கு மாறும். அடுத்து வந்து நம்ம ஹோம்மேட் அலோவேரா ஜெல் இது 110 ml சேர்க்கணும். இது 100 ml. இன்னும் 10 ml சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட் வார்மில் வந்தாச்சு. 2 minutes கரெக்டாக ஆச்சு இது லைட் வார்ம் ஆக. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஆல்மண்ட் ஆயிலும் இந்த வாட்டர் பேஸும் ரெண்டும் ஒரே லியூக் வார்ம் இதில் இருக்குது, சூடில் இருக்குது. அதனால் நம்ம இப்போ இந்த வாட்டர் பேஸை ஆயில் ஃபார்மரில் கூட ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இனி நல்லா வந்து விஸ்க் பண்ணிட்டு இருக்கணும். இதை நம்ம 5 to 10 minutes தொடர்ந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து க்ரீமி ஃபார்முலாவுக்கு வரும். இதை வந்து நம்ம விஸ்கர் வச்சு நல்லா 5 to 10 minutes நல்லா விஸ்க் பண்ணிடணும் தொடர்ந்து. அப்போ தான் வந்து இது க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு மாறும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா விக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்போ இது லைட்டாக கட்டி ஆகுது. இப்போ வந்து நம்ம விஸ்க் பண்ணம்ப அந்த சைடில் தெரிக்கிற ட்ராப்லெட்ஸ் எல்லாம் கட்டி ஆகி மாய்ஸ்சரைசர் ஆட்டு மாறுது கொஞ்சம் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் வந்து எமல்ஷன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதாவது இப்போ தான் இந்த ஆல்மண்ட் ஆயிலில் வாட்டர் பேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா இதை வந்து நம்ம கண்டினியூஸாக விஸ்க் பண்ணிகிட்டு இருந்தால் இது வந்து ஒரு க்ரீமி ஸ்டேஜுக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சியில் இது வந்தாச்சு. இதுக்கப்புறம் விட்டமின் ஈக்காக விட்டமின் இ கேப்சூல்ஸ் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம 10 கேப்சூல்ஸ் இதில் சேர்க்க போகிறோம். இதில் கேப்சூலை தவிர்த்துட்டு உள்ள இருக்க லிக்விடை மட்டும் போர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா விட்டமின் இ கேப்சூல்ஸையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு வந்து நல்லா கிண்டக்கூடாது. நம்ம லைட்டாக ஒரு ஸ்லைட்டாட்டு அந்த விட்டமின் இ பவர் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கெட்டு போகாமல் இருக்க வேண்டி நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இதில் ஆட் பண்ண போகிறோம்.
இந்த ப்ரிசர்வேட்டிவ் பேர் ஃபெனாஸ்தனலைன் ப்ரிசர்வேட்டிவ், காஸ்மெட்டிக் கிரேட் ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 மில்லி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 மில்லி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். த்ரீ மில்லி ப்ரிசர்வேட்டிவ். இதை வந்து நம்ம ஸ்லைட்டாக கிண்டி விட்டுடலாம். இப்போ இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றுனனால இந்த மாய்ஸ்சரைசர் 6 months வரை கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹெர்பல் மாய்ஸ்சரைசர் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெர்பல் மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி ஆகிட்டு. இனி வந்து இதை நம்ம பாட்டிலில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இனி வந்து இதை வந்து டைரக்டாட்டு சன்லைட்டில் படக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வைக்கணும். டைரக்ட் சன்லைட் பட்டால் யூவி ரேஸ் இதில் ஃபால் ஆகி இது வந்து சீக்கிரமாட்டு கெட்டு போகும். இந்த மருந்தை செய்யும்போது நான் நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஹெர்ப்ஸோட பொட்டானிக்கல் நேம்